தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல சீமான் அவர்களுக்கு ஒரு ஒரு கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஓட்டுகள் வந்திருக்கும். இது விஜய் கூடயா இருக்கட்டும், இல்லைனா டிஎம்கே கூடயா இருக்கட்டும், இல்லைனா இடிஎம்கே கூடயா இருக்கட்டும், யார் கூட போயிருந்தாலும் மிகப்பெரிய ஓட்டு செலுத்த மிகப்பெரிய இடங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏ சீமான் அவர்கள் உள்ள போயிருப்பாரு. இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டா கூட மக்கள் விரும்புனே 4% வாக்குகள் தான் போட்டிருக்காங்க. 19,52,689 பேர் தான் மானத்தமிழர்களா இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே மனசு கஷ்டத்தை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 4% வாக்கு 8% வாக்குல இருந்து சீமானவர்கள் சரிஞ்சு 4% வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்குகள் கம்மியாயிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எங்க போச்சு இந்த 17 லட்சம் வாக்குகள்? ஏன் சீமானவர்களை உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்றது தெரியல. உங்களுக்கு இலவசத்தோட மோகமும் பணமும் கவர்ச்சியும் திரைக்கவர்ச்சியும் மட்டுமே ஒரு நாட்டை ஆள்றதுக்கு இருக்குமான்னு தெரியல. அப்பனா அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் தான் இருக்கு. ஆனா அப்ப கூட சீமான் அவர்கள் சொல்றது என்ன சொல்றாருன்னா, இல்லடா மக்களை எப்படி விட்டுட்டு போறது, அவங்களுக்கு இன்னும் புரியலையே, புரிய வைக்கணும்னு பேசுற ஒரு தலைவரை நீங்க தோற்கடிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது எப்படியான ஒரு ஜனநாயகம்னு தெரியல. இப்படி ஒரு அரசியல் தலைவரை நீங்க எப்படி கண்டெடுக்க போறீங்கன்னு தெரியல. இதுவே இவர் வேற ஊர்ல பிறந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒரு சிஎம்ஏ ஆயிருப்பாரு. ஆனா அப்படிப்பட்ட சீமானவர்களை நீங்க தோற்கடிச்சிருக்கீங்க அப்படின்றது அவரோட தோல்வி இல்ல, இது முழுக்க மக்களோட தோல்வி தான். ஆனா அனைத்து வேட்பாளர்களும் அனைத்து நாம் தமிழர் கட்சியினரும் இப்பயும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் மக்களுக்காக நாங்க நிற்போம், என்றும் நாம் தமிழர் தான் சொல்றாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி, அதுதான் சீமானவர்களோட வளர்ப்பு அப்படின்ட்டு இருக்கு. எங்க அண்ணன் தோக்கல, மக்கள் தான் தோத்துருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க.